சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இப்போது 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய திணைநிலை பாகுபாடுகள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த அற்புதமான ஒரு பொழிவு. ஆனால் ஏன்னா இதெல்லாம் இலக்கணமாகவும் நாம் திருமுறைகளை பார்க்கணும், பார்த்தாகணும். அப்போதான் நமக்கு எல்லாமே இதில் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அப்படிப்பட்ட குறிப்பை நமக்கு, அதாவது திணைநிலை பாகுபாடுகளை நமக்கு பற்றி எடுத்து சொல்லுவதற்காக முனைவர் சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் உதவி பேராசிரியையாக பிஷப் பாக்கியம் ஆரோக்கியசாமி கல்வியியல் கல்லூரி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணியாற்றி வருகின்றார்கள். 10க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அங்கே பணி அனுபவம் உள்ளவர்கள். அது மட்டும் இல்லை, பல பன்னாட்டு கருத்தரங்குகள்லையும் நேர்முகமாகவும் சரி, இப்போ இணையம் வழியாகவும் சரி, நமக்கு நிறைய பொழிவுகள் அம்மா கொடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி பல பொழிவுகள் அவங்க கொடுத்துட்டு வர்றாங்க. மிக அழகான, அதாவது சிறந்த ஆசிரியருக்கான விருது பெற்றிருக்கின்றார்கள். அதற்கு அவர்களுக்கு முழு தகுதி இருக்குது அப்படிங்கிறது நம்ம அவர்களுடைய ஒவ்வொரு பொழிவிலையும் பார்த்துட்டு வரோம். இப்போது தாமதிக்காமல் 9ஆம் திருமுறையில் வரக்கூடிய திணைநிலை பாகுபாடுகள் பற்றி அம்மாவின் வாக்கில் இருந்தே நாம் கேட்போம் என்று சொல்லி அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உடலும் சிவமயம், உயிரும் சிவமயம், உலகம் சிவமயம், சிவ சிவமே. கடலும் சிவமயம், காற்றும் சிவமயம், வானும் சிவமயம், சிவ சிவமே. நீரும் சிவமயம், நெருப்பும் சிவமயம், நிறமும் சிவமயம், சிவ சிவமே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த இணையவழி தொடர் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து சிவனடியார்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு 9ஆம் திருமுறையில் காணலாகும் திணைநிலை பாகுபாடுகள் என்பதாகும். 9 அருளாளர்களால் பாடப்பெற்ற இந்த 9ஆம் திருமுறை தெய்வங்களை பற்றிய செய்திகளாகவே இருந்தாலும் அவற்றை பகுத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது திணை பாகுபாடுகள் பற்றிய செய்திகளையும் நம்மால் உணர முடிகின்றது. அதை பற்றிய செய்திகளை நாம் இன்றைய நிகழ்வில் காணலாம். பொதுவாக திணை அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அகப்பொருள் பற்றி நிகழும் அந்த ஒழுக்கமே நம்ம என்ன சொல்றோம்னா அகத்திணை அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த அகத்திணை அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஒரு 5 வகையாக அதை பகுத்து நம்ம சொல்லலாம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி இது 5ஐயும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா அகத்திணைகள் அப்படின்னு சொல்றோம். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா அன்பின் 5திணை அப்படின்னு சொல்லி இந்த 5 திணைகளையும் சொல்லும் பொழுது அன்பின் 5திணை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொல்லும் பொழுது ஒவ்வொரு அகத்திணைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பொருள்கள் ஒவ்வொரு அகத்திணைக்குமே இருக்குது. அதுல முதல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதற்பொருள். அப்ப முதற்பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது எதை நம்ம முதற்பொருள்னு சொல்லுவோம்னா நிலமும் பொழுதும் முதற்பொருள் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அப்ப குறிஞ்சி நிலத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதற்கான முதற்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா மலையும் மலை சார்ந்த பகுதிகளையும் குறிஞ்சி நிலத்துக்கான நிலமாக நம்ம சொல்றோம். அடுத்து பார்த்தோம்னா முல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது காடும் காடு சார்ந்த பகுதிகளையும் நம்ம முல்லை அப்படின்னு சொல்லுவோம். மருதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வயலும் வயல் சார்ந்த பகுதிகளையும் மருதம் அப்படின்னு சொல்லுவோம். நெய்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல் அப்படின்னு சொல்லுவோம். பாலை அப்படின்னோம்னா மணலும் மணல் சார்ந்த பகுதியையும் பாலை அப்படின்னு சொல்லுவோம். இததான் நம்ம முதற்பொருள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பொழுதுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா அந்த அகப்பொருள் நிகழ்ச்சிகளுக்கு உரிய பொழுதை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா 2 வகைகளாக பிரித்து சொல்றாங்க. அதை என்ன சொல்லுவோம்னா பெரும்பொழுது, சிறு பொழுது அப்படின்னு சொல்றோம். இதுல எப்படி பிரிப்பாங்க, அந்த பெரும்பொழுதையும் சிறு பொழுதையும் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஓர் ஆண்டிற்கு உரிய 6 பருவங்களை என்ன சொல்றாங்கன்னா பெரும்பொழுதுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளிற்கு உரிய 6 கூறுபாடுகளை சிறு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க.
அப்ப அந்த 6 பெரும்பொழுதுகளுக்கும் உரிய மாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆவணி, புரட்டாசி. அப்ப அந்த காலத்தை என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா கார்காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஐப்பசி, கார்த்திகை அப்படிங்கிறத குளிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா கூதிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். மார்கழி, தை அப்படிங்கிறத முன்பனி காலம் அப்படின்னு சொல்லுவோம். மாசி, பங்குனி அப்படிங்கிறத பின்பனி காலம் அப்படின்னு சொல்லுவோம். சித்திரை, வைகாசி அப்படின்னு சொன்னா அதை வந்து இளவேனில் காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனி, ஆடி அப்படிங்கிறத முதுவேனில் காலம் அப்படின்னு சொல்லலாம். மழைக்காலத்தை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம்னா கார்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இததான் வந்து என்ன சொல்றாங்கன்னா 6 பெரும் பொழுதுகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா சிறு பொழுதுகள். அப்ப சிறு பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிறு பொழுது அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்கும் உரிய பொழுதான் நம்ம வந்து 6 பிரிவா பிரிக்கிறாங்க. அதுதான் சிறு பொழுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அத வந்து வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம் அப்படின்னு சொல்லிட்டு 6 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. இதுல வந்து வைகறை அப்படின்னு சொன்னா அதற்குரிய நேரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பின்னிரவு 2 மணி முதல் அந்த விடியற் காலை 6 மணி வரை உள்ள அந்த பொழுததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வைகறை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து காலை. அப்ப காலை அப்படின்னு சொன்னோம்னா அதற்கான நேரம் என்ன அப்படின்னு சொன்னா முற்பகல் 6 மணி முதல் 10 மணி வரை உள்ள நேரத்தை காலை அப்படின்னு சொல்றோம். நண்பகல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை உள்ள அந்த நேரத்தை நம்ம நண்பகல் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்துல ஏற்பாடு அப்படின்னு சொன்னோம்னா எல் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? எல் அப்படின்னு சொன்னா சூரியன். அப்ப சூரியன் மறைகின்ற அந்த நேரத்தை தான் நம்ம வந்து ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த நேரம் அப்படின்னு சொன்னா பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை உள்ள அந்த பொழுதுதான் ஏற்பாடு அப்படின்னு சொல்றோம். மாலை. மாலை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன? முன்னிரவு 6 மணி முதல் 10 மணி வரை உள்ள அந்த பொழுத மாலை பொழுது அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து யாமம். யாமம் அப்படிங்கும் பொழுது அந்த இரவு 10 மணி முதல் அந்த பின் இரவு 2 மணி வரை உள்ள இந்த பொழுத வந்து யாமம் அப்படின்னு சொல்றோம். இததான் சிறு பொழுது அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி இருக்காங்க. அப்ப இந்த ஐவகை நிறங்களுக்கும் உரிய பெரும்பொழுதுகளும் சிறு பொழுதுகளும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்துக்கு உரிய பெரும்பொழுது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குளிர்காலம். அந்த குளிர்காலத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா குளிர்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப குளிர்காலமும் முன்பனி காலமும் குறிஞ்சி நிலத்திற்கு உரிய பெரும்பொழுதாக சொல்லப்பட்டுள்ளது. அதே நேரத்துல சிறு பொழுது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா யாமம் அப்படிங்கிறதுதான் குறிஞ்சி நிலத்திற்கு உரிய சிறு பொழுதா இருக்கு. முல்லை பார்த்தோம் அப்படின்னா முல்லைக்கான பெரும்பொழுது என்னன்னா கார்காலம். அதனுடைய சிறு பொழுது என்ன அப்படின்னு சொன்னா மாலை. மருதத்திற்குரிய பெரும்பொழுதுகள்னா அந்த பெரும்பொழுதுகள் 6ஐயும் மருத நிலத்திற்குரிய பெரும்பொழுதா சொல்றோம். அதுக்கான சிறு பொழுது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வைகறை அப்படிங்கிறது அதற்கான சிறு பொழுதா இருக்கு. நெய்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது நெய்தலுக்கும் வந்து என்னது பெரும்பொழுதுகள் 6மே பெரும்பொழுதா வருது. சிறு பொழுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்பாடு அப்படிங்கிறத சொல்றாங்க. பாலை அப்படிங்கும் போது பாலைக்கான பெரும்பொழுது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இளவேனில், முதுவேனில், பின்பனி அப்படிங்கிறது இதற்கான பெரும்பொழுதுகளா வருது. இதற்கான சிறு பொழுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நண்பகல் அப்படிங்கிறது பாலைக்கான சிறு பொழுதா இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப இதுல வந்து முதற் பொருள்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிற செய்திகளை பார்த்தோம். அடுத்தது வந்து கருப்பொருள். அப்ப கருப்பொருள் அப்படிங்கும் போது இந்த ஐவகை நிலங்களுக்கும் உரிய தெய்வம் என்ன, மக்கள் என்ன, அவங்களுடைய உணவு என்ன, அங்க இருக்கக்கூடிய விலங்கு என்ன, அங்க பூக்கக்கூடிய பூக்களினுடைய பெயர் என்ன, அங்க என்ன வகையான மரங்கள் வளரும், அங்க என்ன பறவைகள் இருக்கும், அப்ப அந்த நிலப்பகுதிகளுக்கு உரிய ஊர்களை வந்து எப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அங்க என்ன நீர்நிலை என்ன இருக்கும், என்ன யாழ் வாசிப்பாங்க, அவங்களுடைய தொழில் என்ன, இதை பற்றிய செய்திகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா கருப்பொருள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல ஒவ்வொரு நிலங்களுக்கும் உரிய கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாதான் நம்ம வந்து அடுத்து பாடல்களை நம்ம வந்து பகுத்து பார்க்க முடியும். இப்ப குறிஞ்சி நிலத்திற்கு உரிய தெய்வமாக என்ன எதை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா முருகன். முருகனை வந்து சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாரு அப்படின்னு சொன்னா வெற்பன் அப்படின்னு சொல்லிட்டு குறவன், குறத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு என்ன அப்படின்னு சொன்னா மலைநெல், திணை அப்படிங்கிறதுதான் அங்க இருக்கக்கூடிய உணவு. விலங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புலி, கரடி, சிங்கம், யானை இதெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய விலங்குகள். குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள். அடுத்து பூக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறிஞ்சி பூவும் காந்தல் பூவும் அங்க இருக்கக்கூடிய பூக்கள்.
மரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அகில் மரமும் வேங்கை மரமும் குறிஞ்சி நிலத்திற்குரிய மரங்களாக இருக்கு. பறவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கிளி, மயில் போன்ற பறவைகள் வந்து குறிஞ்சி நில பறவை. ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஊரை வந்து சிறுகுடி அப்படின்னு சொல்றாங்க. நீர் அப்படின்னா அங்க என்ன நீர் இருக்கும் அப்படின்னு சொன்னா அருவி நீர், சுனை நீர். ஏன்னா மலையும் மலை சார்ந்த பகுதியும் மலைகளில் இருந்து நீர் வந்து அப்படியே அருவியாக விழக்கூடியது. பறை அப்படின்னு சொன்னா அங்க வந்து தொண்டக பறை அப்படின்னு சொல்றாங்க. யாழ் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிஞ்சி யாழ், பண் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிஞ்சி பண். அப்ப இங்க உள்ள மக்களுடைய தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல் அப்படிங்கறதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தொழில். இதா வந்து குறிஞ்சி நிலத்திற்கான கருப்பொருளா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிலமான முல்லை நிலம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த முல்லை நிலத்திற்கு உரிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமால். திருமால் வந்து அங்க இருக்கக்கூடிய தெய்வமா இருக்காரு. மக்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆயர், ஆய்ச்சியர் அப்படிங்கிறவங்க முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள். உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வரகு, சாமை, வெண்ணெய் அப்படிங்கறதான் அங்க உள்ளவங்க உணவாக உண்ணக்கூடியதா இருக்கு. விலங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா முயல், மான். அதான் வந்து முல்லை நிலத்துல இருக்கக்கூடிய விலங்கு. அங்க இருக்கக்கூடிய பூ என்னன்னு பார்த்தோம்னா முல்லைப்பூ, தோன்றிப்பூ அப்படிங்கிறது. மரம் என்ன அப்படின்னு சொன்னா கொன்றை, காயா அப்படிங்கிற மரங்கள் வந்து அங்க இருக்கும். பறவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா காட்டுக்கோழி, நீர் நீர்நாய். இதெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய பறவைகள். காட்டுக்கோழியும் நீர்க்கோழியும் முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய பறவைகள். ஊர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பாடி, சேரி அப்படிங்கறதுதான் அங்க இருக்கக்கூடிய ஊர். நீர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா காட்டாறு. ஏன்னா காடும் காடு சார்ந்த பகுதியும் தான் முல்லை அப்படிங்கும் பொழுது அங்க வரக்கூடிய ஆறு வந்து காட்டாறு அப்படின்னு சொல்லலாம். பறை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா ஏறுகோட் பறை அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பறை. யாழ் என்னன்னா முல்லை யாழ். பண் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை என்ன சொல்லுவாங்கன்னா சாதாரி பண் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தொழில் என்ன அப்படின்னு சொன்னா ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல் அப்படின்னு சொல்றது. ஆணிரை மேய்த்தல், பசு கூட்டங்களை வந்து மேய்ப்பது. இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய ஜல்லிக்கட்டு சொல்றோம்ல, இததான் வந்து பழங்காலத்துல சங்க காலத்துல எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஏறு தழுவுதல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த வாழ்க்கை முறை, அவங்களுடைய செயல்பாடுகள். அடுத்து பார்த்தோம்னா மருத நிலம். அப்ப மருத நிலத்திற்கான தெய்வம் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திரன் வந்து மருத நிலத்திற்குரிய தெய்வமாக இருக்கிறாரு. அங்க உள்ள மக்கள் யாரு அப்படின்னு சொன்னா ஊரன், உழவர், உலத்தியர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய உணவு என்னன்னா சென்னல். விலங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எருமை, நீர்நாய். இங்க பூ வந்து என்ன அப்படின்னு சொன்னா செங்கழுநீர், தாமரை பூ. மரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஞ்சி, மருதம். பறவை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நாரை, அன்னம். ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேரூர், மூதூர். நீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மனை, கிணறு, பொய்கை. பறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மணமுலா, நெல்லரி, கிணை அப்படின்னு சொல்றது. யாழ் வந்து மருத யாழ். பண் அப்படின்னு சொல்லும் பொழுது மருதப்பண். தொழில் அப்படிங்கும் போது நெல் அறிதல், களை பறிதல் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய செயல்பாடுகள். அடுத்து நெய்தல் பார்த்தோம் அப்படின்னா நெய்தலினுடைய தெய்வம் யாருன்னு பார்த்தோம்னா வருணன். அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து யாரு அப்படின்னு சொன்னா சேர்ப்பன், பரதர், பரத்தியர். உணவு அப்படின்னு சொல்ல மீன், உப்புக்கு பெற்ற பொருள். அதாவது கடலும் கடல் சார்ந்த பகுதியில மீனும் உப்பும் தான் இருக்கும். அதை கொடுத்துட்டு அதற்கு பதிலாக அவங்க வந்து வாங்கி கொள்ளக்கூடிய பொருளை தான் அவங்க வந்து உணவாக சாப்பிடுறாங்க. விலங்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதலை, சுறா. பூ அப்படிங்கும் பொழுது தாழை, நெய்தல். மரம் வந்து புன்னை, ஞாழல். பறவை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கடற்காகம். ஊர் அப்படின்னா பட்டினம், பாக்கம். இன்னைக்கும் பார்த்தோம்னா அந்த கடற்கரை பகுதியில இருக்கக்கூடிய ஊர்களுக்கு வந்து நிறைய அந்த பட்டினம், பாக்கம்னு முடியக்கூடிய ஊர்கள் வந்து அதிகமா இருக்கும். நீர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணர், கிணறு, உவர், களி. பறை அப்படின்னு சொல்லும் பொழுது மீன்கோட் பறை. யாழ் வந்து விளரி யாழ். பண் அப்படின்னு சொல்லும் பொழுது செவ்வழி பண். தொழில் அப்படிங்கும் பொழுது மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். இதுதான் இங்க நெய்தல் நிலத்தினுடைய மக்களினுடைய செயல்பாடுகள். பாலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாலையினுடைய தெய்வம் யாரு அப்படின்னு சொன்னா கொற்றவை. இங்க மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா எயினர், எயிற்றியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய உணவு என்ன அப்படின்னு சொன்னா சூறையாடலால் வரும் பொருள். சூறையாடல் அப்படின்னா இவங்களுடைய தொழிலே என்ன அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில போகக்கூடிய மக்களுடைய பொருள்களை வந்து
திருடி வழிப்பறி செய்யக்கூடியதான் இவங்களுடைய தொழில். அப்ப என்னென்ன வழிப்பறி செய்யறாங்களோ அதுல இருந்து வரக்கூடிய பொருள் தான் அவங்களுடைய உணவாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. விலங்கு அப்படிங்கும் பொழுது கலை இழந்த யானையையும் புலியையும் சொல்றாங்க. பூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குரவம் பாதிரி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பூ. மரம் அப்படின்னு சொன்னா இடுப்பை பாலை. பறவை வந்து புறா பருந்து. ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குறும்பு. நீர் வந்து வற்றிய சுனை கிணறு அப்படின்னு சொல்றாங்க. பறை அப்படின்னு பொழுது துடி. யாழ் வந்து பாலை யாழ். பண் வந்து பஞ்சுரப்பண். தொழில் அப்படின்னு சொன்னோம்னா வழிப்பறி நிறை கவர்தல் அப்படிங்கிறதா இங்க பாலை நிலத்தினுடைய மக்களினுடைய செயல்பாடுகள். இப்ப இன்றைய பதிகத்துல நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இது பற்றி இந்த கருப்பொருளை இருக்கக்கூடிய செய்திகள்ல எதையெல்லாம் நம்மளுடைய அடியார்கள் வந்து பதிகம் பாடு இருக்கும் பொழுது இது பற்றிய செய்திகள்லாம் வந்திருக்கு அப்படிங்கறதான் இன்னைக்கு வந்து நம்ம பகுத்து ஆராய போறோம். அதுல இப்ப முதல் பாடலா ஒவ்வொரு நிலங்களா பார்க்க போறோம். இப்ப குறிஞ்சி அப்படின்னா அந்த குறிஞ்சி நிலத்துல வந்து எதனால அந்த குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்றோம், அதை எந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கான குறிஞ்சி நிலத்திற்கான பாடல். தரவார் குணம் சுனை தாள் அருவி தடங்கள் உறையும் மடங்கள் அமர் மறவார் பொழில் எழில் வேங்கை எங்கும் மலைசூழ் மகேந்திர மாமலை மேல் சுரவா என்னும் சுடர் நீள் முடி மால் அயன் இந்திரன் முதல் தேவர்க்கெல்லாம் புறவா என்னும் குண குன்றே என்னும் துலாத்தில்லை அம்பல கூத்தனையே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பாடல்ல என்ன அப்படின்னு சொன்னா அதாவது என்னுடைய மகளானவள் வந்து புலாத்தில்லை அம்பல கூத்தனை என்ன பண்றாங்களா அந்த உருவெளி தோற்றத்தில் தான் பாக்குறாங்க. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது மேம்பட்ட அந்த நீண்ட திணை புனங்கள்ல மலை சுனைகளில் இருந்து கீழ் நோக்கி இறங்கி ஓடக்கூடிய அந்த அருவிகள், பெரிய கற்பாறைகள், அவற்றின் குகைகளில் உறையக்கூடிய அந்த சிங்கங்கள், அங்க வந்து குங்கும மரங்கள், வேங்கை மரங்கள் நிறைந்த அந்த சோலைகள், எங்கும் சூழ்ந்த மேகங்கள், இவற்றையெல்லாம் உடைய அந்த பெரிய மகேந்திர மலை மேல் எழுந்தருளி இருக்கக்கூடிய தேவனே, ஒளி வீசும் நீண்ட கிரீடங்களை அணிந்த திருமால் பிரம்மன் இந்திரன் முதலிய தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்குபவனே, குணக்குன்றே என்று அந்த வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை என்ன பண்றாங்க அழைத்து புலம்புகிறாள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல வந்து என்ன குறிஞ்சி நிலம் பற்றி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இதுல என்ன செய்திகளை சொல்லலாம் அப்படின்னு சொன்னா மடங்கள். அப்ப மடங்கள் அப்படிங்கும் பொழுது என்ன சொல்லலாம், சிங்கத்தை தான் நம்ம மடங்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த சிங்கம் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா குறிஞ்சி நிலத்தினுடைய விலங்கு வந்து நம்ம சிங்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அந்த சிங்கம் பற்றிய செய்திகள் மடங்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வேங்கை மரம், ஏன்னா மரம் வந்து குறிஞ்சி நிலத்திற்குரிய மரம் என்ன அப்படின்னு சொன்னா வேங்கை மரம் அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம பார்த்திருக்கோம். அதே நேரத்துல இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேங்கை மரங்கள் இருக்கு, அருவிகள் இருக்கு, குகைகள் இருக்கு. குகைகள்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா இது மலைகள்லயும் குகைகள்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து இதுல மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மகேந்திர மலை மேல் எழுந்தருளி இருக்கக்கூடிய தேவன், மலை மேல் எழுந்தருளி இருக்கக்கூடிய தேவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் இந்த பாடல்ல வந்திருக்கிறதுனால இத வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஒரு குறிஞ்சி திணை பாடல் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அடுத்த பாடலா நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அடுத்த பாடலும் குறிஞ்சி நில பாடல் தான். திருநுதல் விழியும் பவளவாய் இதழும் திலகமும் உடையவன் சடைமேல் புரிதரு மலரின் தாது நின்று ஊத போய் வரும் தும்பிகால் இங்கே கிரிதவள் முகிலின் கீழ்த்தவள் மாடம் கெழுவு கம்பளை செய் கீழ் போட்டூர் வருதிரல் மணி அம்பலவனை கண்டன் மனத்தையும் கொண்டு போதுமினே அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னு சொன்னா திருநுதல், நுதல் அப்படின்னு சொன்னா என்னது, நெற்றி அந்த கண் அப்படிங்கறத நம்ம வந்து நுதல் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா அழகிய அந்த நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த கண்ணும்
பவளம் போன்ற அந்த வாயினுடைய உதடுகளும் திலகமும் நெற்றியில் திலகமும் உடைய அந்த சிவபெருமானுடைய சடை மீது உள்ள விருப்பம் தரும் மலர்களின் மகரந்தத்தை எல்லாம் அவற்றில் படிந்து நுகர்தற்கு பலகாலம் சென்று மீள்கின்ற அந்த தும்பி என்ற உயர்குல வண்டுகளே என்ன பண்ணுதா, மலைகளின் மீது தவழ்கின்ற மேகங்களின் கீழ் விளங்குகின்ற உயர்ந்த பேர் இல்லங்களில் ஆரவாரம் மிகுகின்ற அந்த கீழ்கோட்டூரில் காணப்படுகின்ற ஆற்றலை உடைய மணி அம்பலத்தில் ஆடுபவனாகிய சிவபெருமானை தரிசித்து அடியேனுடைய மனத்தை அவனிடம் இருந்து மீட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மலைகளின் மீது தவழ்கின்ற மேகங்கள். அப்ப மலைகள் அப்படிங்கிறது வானளவு உயர்ந்து இருக்கக்கூடியத நம்ம மலைகள் அப்படின்னு சொல்றோம். அந்த வானளவு உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த மலைகளின் மீது தவழ்கின்ற மேகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொன்னாலே அது என்னது, மலையும் மலை சார்ந்த பகுதியும். இப்ப மலைகள் அப்படிங்கிறது ஒரு குன்றுகள் போல சிறிய அளவிலையும் இருக்கும், உயர்ந்த அளவிலையும் மலைகள் அப்படிங்கிறது காணப்படும். அப்ப வானளவு உயர்ந்த மலைகள் அப்படிங்கிறதுனால இந்த பாடலை நம்ம எப்படி பகுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, குறிஞ்சி நில பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை நம்ம பகுத்து காணலாம். அடுத்த பாடல், தெள்ளு நீரு அவன் நீரு என்னுடல் விரும்பும் செவி அவன் அறிவு நூல் கேட்கும் மெல்லவே அவன் பேர் விளம்பும் வாய் கண்கள் விமானமே நோக்கி எவ் உயிருக்கும் கிள்ளை பூம் பொதும்பில் கொஞ்சி மாம் பொலிர்க்கே கெழுவு கம்பளை செய் கீழ் கோட்டூர் வள்ளலே மணி அம்பலத்துள் நின்றாடும் மைந்தனே என்னும் என் மனனே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது தெளிவாகி அந்த நம்மளுடைய சிவ சின்னமாகவே நம்ம திருநீற்றை சொல்றோம். அந்த தெளிவாகிய திருநீற்றை அணிந்த சிவபெருமான் அணியக்கூடிய அந்த நீற்றினையே என்னுடைய உடல் விரும்புகிறது. அப்ப சிவபெருமானினுடைய திருநீற்றை தான் என்னுடைய உடலும் விரும்புகிறது. அப்ப என்னுடைய செவிகள் என்ன பண்ணுதான், அவனை அறியும் அறிவை தரும் நூல்களையே கேட்கின்றன. சிவபெருமானை பற்றிய நூல்களையே என்னுடைய செவியானது கேட்கிறது. அதே நேரத்துல என் வாய் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அவனுடைய அந்த சிவபெருமானுடைய திருநாமத்தையே எப்பொழுதும் மெதுவாக ஒலித்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய கண்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அவனுடைய அந்த விமானத்தை நோக்கியதால் என்னை வெப்பமாக மூச்சுவிட செய்கின்றது. அப்படிப்பட்ட அந்த கிளிகள் அங்க பூஞ்சோலைகள் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த பூஞ்சோலைகள்ல கிளிகள் என்ன பண்ணுதான், இனிமையாக கிளிகள் கொஞ்சி பேசுகிறது. கொஞ்சி பேசி மாம்பொழிலை நோக்கி ஆரவாரம் செய்யக்கூடிய அந்த கீழ்கோட்டூரில் உறையும் வள்ளலே மணி அம்பலத்தில் நின்று கூத்து நிகழ்த்தும் வலிமை உடையவனே என்று என் மனம் அவனை அழைக்கும். அப்ப அந்த மணி அம்பலத்தில் நின்று கூற்று நிகழ்த்தக்கூடிய அந்த சிவபெருமானை எப்படியெல்லாம் அவருடைய மனம் அழைக்குது அப்படிங்கிறத இந்த பாடல்ல சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பூஞ்சோலையில என்ன பண்ணுதா, கிளிகள் ஆரவாரம் செய்து கொஞ்சி பேசி மகிழுதுன்னு சொல்றாங்க. அப்ப கிளிகள் அப்படிங்கும் பொழுது அது என்ன அப்படின்னு சொன்னா, குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய பறவை. அப்ப நம்ம இந்த பாடலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு குறிஞ்சி நில பாடலாக நாம் காணலாம். அடுத்த பாடல், தத்தை அங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை 100 1000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உன் கண் வைத்தவருக்கு அமருலகு அளிக்கும் நின் பெருமை பித்தனென்று ஒரு கால் பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும் கைத்தலம் அடியேன் சென்னிமேல் வைத்த கங்கை கொண்ட சோலே சுரத்தானே அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, தத்தை அப்படின்னு சொன்னா என்னது, கிளி அப்படிங்கிறதான் நம்ம தத்தை அப்படின்னு சொல்லுவோம். இதுல கிளி போன்ற மகளிர் மீது வைத்த அன்பினை 100,000 கூறுகளாக செய்து அவற்றுள் ஒரு கூறு அளவினதாகிய அன்பை உன்பால் வைத்த அடியாருக்கு உன் பெருந்தன்மையால் சிவலோகத்தையே வழங்கும் உன்னை ஒரு சமயம் பித்தன் என்று கூறுவாராயினும் அடியார்கள் செய்த தவறுகளை பொறுத்து அவர்களுக்கு அருள் செய்யும் அபயகரத்தை
அடியேனுடைய தலை மீது வைத்த கங்கை கொண்ட சோலே சரத்தானே என்று சிவபெருமானி வாசிரியருக்கு ஆசிரியனாய் வந்து அருளியவற்றை குறிப்பிடுகிறார்கள். அப்ப இந்த பாடல்ல சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா அந்த கிளி பற்றிய செய்திகள் வருகிறது. அப்ப கிளி அப்படின்னு சொன்னா அதுவும் என்ன அப்படின்னு சொன்னா குறிஞ்சி நில பறவை அப்படிங்கிறதுனால இந்த பாடல்கள் எல்லாம் வந்து என்னன்னா மலையும் மலை சார்ந்த பகுதியுமான குறிஞ்சி நிலம் பற்றிய செய்திகளை வந்து எடுத்து கூறுவதாக இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா முல்லை நிலம். அப்ப முல்லை நிலம் அப்படிங்கும் பொழுது காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை நிலம்னு பார்த்தா அதுல என்னென்ன செயல்கள்லாம் இருக்கும், அங்க உள்ள மக்கள் யாரு, அவங்க என்ன தொழில் செய்யறாங்க, அங்க என்ன மரம் இருக்கும், என்ன பூ இருக்கும், எல்லாமே வந்து நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அந்த முல்லை நில பாடல்கள்ல என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறதான் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். முல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா காடும் காடு சார்ந்த பகுதியையும் முல்லை அப்படின்னு சொல்றோம். இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அன்னமாய் விசும்பு பறந்து அயன் தேட அங்ஙனே பெரிய நீ சிறிய என்னை ஆள் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் முன்னம் மால் அறியா உருவனாம் இருவா முக்கனா நாற்பெரும் தடந்தோள் அண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோலே சரத்தானே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதாவது முன்னொரு காலத்தில் திருமால் கூட அறிய முடியாத ஒருவனாய் சக்தி சிவம் ஆகிய இரு பொருள்களாய் இருக்கின்றவனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்றவனே முக்கண்ணனே நான்கு பெரிய தோள்களை நீண்ட தோள்களை உடைய கரும்பே தேனே அமுதமே கங்கை கொண்ட சோலேச்சரம் என்ற திருக்கோயிலில் உகந்த அருளி இருப்பவனே அன்ன வடிவு எடுத்து பிரம்மன் வானத்தில் பறந்து உன் உச்சியை தேடுமாறு அவ்வளவு பெரியவனாகிய நீ சிறியவனாகிய அந்த அடியேனை அடிமை கொள்ள விரும்பி அடியேனுடைய உள்ளத்தில் புகுந்த எளிவந்த தன்மையை அடியேன் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல வந்து திருமால் பற்றிய செய்தியும் வருது. திருமால் வர்றாரு. திருமால் அப்படிங்கும் போது அவங்க யாரு அப்படின்னு சொன்னா முல்லை நில கடவுள் வந்து திருமால். அதனால இந்த பாடலை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா முல்லை நில பாடலாக நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த பாடல் அள்ளியாம் பூம் பலனத்து ஆமூர் நாவுக்கரசரை செல்ல நெறி வகுத்த சேவகனே தென் தில்லை கொல்லை விடையேறி கூத்தாடு அரங்காக செல்வ நிறைந்த சிற்றம்பலமே சேர்ந்தனையே. இது வந்து முல்லை நில பாடல். அதாவது அக இதழ்களோடு கூடிய அழகிய பூக்கள் பொருந்திய வயல்களை உடைய அந்த திருவாமூர் எப்படி இருக்கா, அதாவது அழகிய பூக்கள் பொருந்திய வயல்களை உடையதாக அந்த திருவாமூர் இருக்கு. அங்கு அவதரித்த திருநாவுக்கரசு சுவாமிகள் வீடு பேற்றை அடையும் வழியை காட்டிய வீரனே அழகிய தில்லை நகரில் முல்லை நிலத்தில் மேயும் காளையை ஒத்த காளையை கவர்ந்தவனே நீ கூத்தாடுதலை நிகழ்த்தும் அரங்கமாக செல்வம் மிகுந்த சிற்றம்பலத்தை அடைந்துள்ளாயே அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடலை சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த அழகிய தில்லை நகரில் முல்லை நிலத்தில் மேயக்கூடிய காளை. ஏன்னா முல்லை நிலத்துல வந்து அவங்களுடைய தொழிலே என்னது, ஆணிரை மேய்த்தல் தான். ஆணிரை மேய்த்தல், ஏறு தழுவுதல் அப்படிங்கிறது, காளையை அடக்குதல் அப்படிங்கிறதுதான் முல்லை நில மக்களினுடைய தொழிலாக இருக்கு. அப்ப இந்த பாடல்ல என்ன அப்படின்னு சொன்னா முல்லை நிலம் பற்றிய செய்திகள் வந்து இந்த பாடல்ல காணப்படுகிறது. குறிஞ்சி முல்லை நிலம் பார்த்தாச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க இருப்பது வந்து மருத நிலம். மருத நிலம் பற்றி எந்தெந்த பாடல்கள்ல வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப மருத நிலம் அப்படிங்கும் பொழுது இந்த மருத நிலத்துல வரக்கூடிய பாடல் பார்ப்போம். இவ்வரும் பிறவி பவ்வநீர் நீந்தும் ஏழையேற்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே யார் துணை என்றால் அஞ்சல் என்று அருள் செய்வான் கோயில் கைவரும் பலனம் குலைத்த செஞ்சாலி கடைசியர் கலை தரும் நீளம் செய்வரம்பு அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே. அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா
இந்த கடத்தற்கு அரிய பிறவியாகிய கடலில் கரை காண்பதற்காக நீந்தும் அடியவனாகிய எனக்கு என்னுடன் தோன்றிய என்னுடன் தோன்றிய என்னுடைய அந்த ஐம்பொறிகளுமே எப்படி இருக்கான், பகையாக இருக்கின்றது. அந்த நிலையில் எனக்கு துணையானவர் என்று வருந்தினால் யானே துணையாவேன், எனவே அஞ்சாதே என்று அருள் செய்கின்ற அந்த சிவபெருமானுடைய அந்த கோயிலினுடைய பக்கங்கள் எப்படி இருக்கு, அந்த அருகில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வயல்களில் தளிர்ந்த அந்த நெற்பயிர்களிடையே களையாக வளர்ந்ததனால் வயல்களை என்ன பண்ணிருக்கான், நெற்பயிர்கள் எல்லாம் நன்றாக வளர்ந்து இருக்கு. அந்த நன்றாக வளர்ந்திருக்கின்ற நெற்பயிர்கள்ல என்ன இருக்கு, களைகள் நிறைய முளைத்திருக்கு. களைகள் அப்படிங்கும்போது தேவையற்ற பயிர்களும் அதிகமாக முளைத்திருக்கிறது. அதை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அங்கே வேலை பார்க்கக்கூடிய உலத்தியர்கள் அப்படிங்கும்போது அந்த மருத நிலத்தில் வாழக்கூடிய பெண்களை நம்ம சொல்றோம் உலத்தியர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உலத்தியர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த கலையாக வளர்ந்த அந்த நீல மலர் கொடிகளை என்ன பண்றாங்க, புடுங்கி அந்த வயலினுடைய வரப்புகளில் வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பெரும்பற்ற புலியூரில் உள்ள இறைவனுடைய அருட்செல்வம் வளர்கின்ற திருச்சிற்றம்பலமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல சொல்றாங்க. இந்த பாடல் மருத நில பாடல், வயலும் வயல் சார்ந்த பகுதியும். அப்ப வயல்ல நெற்பயிர்கள் வளர்ந்திருக்கு அப்படிங்கிற செய்திகளை சொல்றாங்க. அதனால இதை நம்ம மருத நில பாடலாக இந்த பாடலை நாம் காணலாம். அடுத்த பாடல், கேடிலா மெய்நூல் கெழுமியும் செழுநீர் இடையனாருடைய என் நெஞ்சில் பாடிலா மணியே மணியுமிழ்ந்து ஒளிரும் பரமனே பன்னகா பரனான் மேடொலஞ் சென்னல் பசுங்கதிர் விளைந்து மிக திகழ் முகத்தலை மூதூர் நீடினா எனினும் உள் புகுந்தடியேன் நெஞ்சலாம் நிறைந்து நின்றாயே அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது கேடிலா மெய்நூல் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கேடிலா மெய்நூல் அப்படின்னா குற்றமற்ற அந்த மெய் பொருள்களை விலக்கி கூறக்கூடிய அந்த நூலதான் என்ன சொல்றாங்கன்னா கேடிலா மெய்நூல். அப்ப மக்களுக்கு நீதி கருத்துக்களை கூறக்கூடிய நூல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட அந்த நூல்களோடு பழகியும் செழுமையான நீரில் வளர்கின்ற அந்த நெட்டி நீரை உள்ளே ஏற்காதவாறு போல அந்நூற் பொருளை மனதுள் கொள்ளாதவருடைய நெஞ்சை போன்ற என் நெஞ்சினை விடுத்து நீங்குதல் இல்லாத மாணிக்கமே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, நெட்டி அப்படிங்கிறது என்னது, நீரில் வளரக்கூடிய ஒரு செடிதான். ஆனா அது என்ன பண்ணுமா, நீரை விட்டு வெளியே போகாது, நீரிலேதான் கிடக்கும். ஆனாலும் அது என்ன பண்ணாது, அந்த நீரை உள்ள இழுத்துக்காது அப்படின்னு சொல்றாங்க. அது போலதான் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு நல்ல ஒரு நூல்கள் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, அந்த நூல்களை படித்துட்டு அதனுடைய பொருளை ஏற்கல அப்படின்னு சொன்னா, அது நமக்குதான் என்னது அப்படின்னு சொன்னா, நமக்குதான் அது நல்ல ஒரு கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அது நமக்குதான் கெடுதல். அது போலதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நூல்களை படிக்கிறோம் அப்படின்னா அதில் உள்ள நல்ல கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு நீதி நூல்களாக சொல்லும் பொழுது பல நூல்களை சொல்றோம். அதுல நம்ம திருக்குறளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மக்களினுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை அப்படியே திருவள்ளுவர் வகுத்து சொல்லியிருப்பாரு. அதுல கல்வி கற்றவர்கள் எப்படி இருக்கணும், வாய்மைனா என்ன, ஒழுக்கம்னா என்ன, புகழ்னா என்ன, ஒவ்வொன்றுக்கும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒவ்வொரு செய்திகளை கருத்துக்களை சொல்லியிருப்பாரு. இப்ப கல்வியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சொல்லியிருப்பாரு, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அழிந்துவிடும், ஆனால் அழியாத செல்வம் கல்வி ஒன்றுதான் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. இது போல பல செய்திகளை, பல அறக்கருத்துக்களை சொல்லியிருப்பாரு. நம்ம அதை படிச்சோம், நூலை படிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த நூல்ல சொல்லி இருக்க செய்திகளுக்கு ஏற்ப நம்ம நடக்கணும். சொல்லுவாங்கல்ல, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க வேண்டிய நூல்களை நம்ம என்ன பண்ணணும், முறைப்படி கற்கணும். கற்றது மட்டும் பத்தாது, அதன் வழியில் நடந்தோம் அப்படின்னு சொன்னா அதுதான் கற்றவர்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். கல்வி கற்றதற்கான சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அததான் இந்த பாடல்களையும் சொல்லியிருக்காங்க. அப்ப குற்றமற்ற மெய்ப்பொருள்களை விலக்கி கூறக்கூடிய அந்த நூல்களை படிப்பது மட்டும் பத்தாது, படித்தோம் அப்படின்னா அதன் வழியில நம்ம நடக்கணும் அப்படிங்கிற செய்திகளை சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல
அப்ப அந்த தலையில் உள்ள மணியை வெளிப்படுத்தி ஒளி வீசும் பாம்பினை அணிகலனாக உடைய மேம்பட்ட அந்த இறைவனேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த மேட்டு நிலங்கள் நிலம் வந்து மேடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீர் பாய்ச்சுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனாலும் அப்படிப்பட்ட அந்த மேட்டு நிலங்களிலும் நீர் ஏறி பாயும் நீர்வளம் உடைமையால் என்ன பண்ணுதான் மேடுகளிலும் நெற்பயிர்கள் என்ன பண்ணுது, நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத, செழிப்பாக வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. செழிப்பாக விளைதலால் மிகவும் பொலிவுற்றிருக்கும் அந்த திருமுகத்தலை என்னும் பழைய ஊரில் பலகாலமாக தங்குகின்றாய் என்றாலும் உள்ளே நுழைந்து அடியேனுடைய நெஞ்சம் முழுவதும் நிறைந்து நிற்கின்றாயே, இது வியப்பாகும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்லும் பொழுது மருத நிலம் பற்றிய செய்திகள், வயலும் வயல் சார்ந்த பகுதிகள்ல மருத நிலத்துல வந்து எப்படி எல்லாம் செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த பாடல்ல வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. மருத நிலத்திலே அடுத்த ஒரு பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அடுத்த பாடல் மருத நிலம் வந்து தொருக்கல் வான் கமலம் மலர் உலக்க கரும்பு நற்சாறு பாய்தர மறுக்கமாய் கயல்கள் மடை பாய் தில்லை அம்பலவன் முறுக்குவார் சிகை தன்னோடு முகிழ்த்த அவ்வகத்து மொட்டோடு மத்தமும் பிறைகொள் சென்னி அன்றே பிரியாது என்னுள் நின்றனவே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல மருத நிலம் பற்றிய செய்திகள் என்னன்னு பார்ப்போம். அதாவது என்ன பண்ணுதான், பசு கூட்டங்கள் என்ன பண்ணுது, வயல்கள்ல கலையாக நிறைய செடிகள் முளைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து கலையாக என்ன பண்ணுதான், தாமரை கொடிகள் நிறைய இருக்கு. அத வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மருத நிலத்தில் வாழக்கூடிய பெண்கள் உலத்தியர்கள் அந்த களைகளை வந்து பிடுங்கி போடுறாங்க. அந்த பசு கூட்டங்கள் வயல்கள்ல அந்த களை பயிர்களை மேய்வதற்காக மேயுது. அந்த மாதிரி மேயும் பொழுது அந்த பசுக்களினுடைய கால்கள்ல வந்து எது மிதிப்படுதான், கால்களில் மிதிப்பட்டு அந்த கால்களில் மிதிப்படுறதுனால அங்க இருக்கக்கூடிய அந்த மீன்கள் என்ன பண்ணுது, கயல் மீன்கள் அந்த வயல்கள்ல இருக்கு. அது பசுக்களினுடைய கால்கள்ல மிதிப்படுறதுனால அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா வருத்தப்பட்டுக்கிட்டு அந்த நீர் போகக்கூடிய மடையை நோக்கி, நீர் பாயக்கூடிய மடையை நோக்கி வேகமாக அந்த மீன்கள் வந்து அங்க போகுது. தில்லை அம்பலத்தில் உள்ள அம்பல பெருமானுடைய முறுக்கிய நீண்ட சடையும் அச்சடையில் சிறிது மலர்ந்த மொட்டோடு கூடிய ஊமத்தம் பூக்களும் பிறை சந்திரனும் உடைய திருமுடிகள் என்றும் நீங்காது அடியேனுடைய உள்ளத்தில் நிலை பெற்றுள்ளன. சிவபெருமான் ஐந்தலை உயரிய அணங்குடை அருந்திரல் மைந்துடை ஒருவன் ஆவான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாடல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வயலும் வயல் சார்ந்த பகுதியும் ஆகிய அந்த மருத நிலத்தில் வந்து எப்படி வயல்ல எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கிற செய்தியை இந்த பாடல்ல சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் என்ன அப்படின்னு சொன்னா மருத நிலம் பற்றிய பாடலாக நம்ம பார்க்கலாம். அடுத்து நெய்தல், அடுத்து வந்து பார்த்தோம்னா குறிஞ்சி முல்லை மருதம் பார்த்தோம். நெய்தல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, நெய்தலுக்கான பாடலை வந்து நமக்கு பார்க்கலாம். பின்னு செஞ்சடையும் பிறை தவள் முழுக்கும் பெரிய தம் கருணையும் காட்டி அன்னை தேன் கலந்து இன்னமுது உகந்தளித்தாங்கு அருள்புரி பரமர் தம் கோயில் உன்னை தேன் சொரியும் பொழிலகம் உடைந்து பொறிவரி வண்டினம் பாடும் தென்னதேன் அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஒன்றோடொன்று கூடிய சிவந்த சடையும் பிறை சந்திரன் தவழ்கின்ற முடியும் பெரிய தம்முடைய கருணையும் ஆகிய இவற்றை காட்டி என்ன பண்ணதான், ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்கு தேனை கலந்து இனிய உணவை விரும்பி அளித்தார் போல அருள் புரியும் அந்த சிவபெருமானுடைய கோயில் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, புன்னை மரங்கள் தேனை சொருகின்ற சோலைகளில் உள்ள அந்த பூக்களை கிளறி புள்ளிகளையும் தோடுகளையும் உடைய வண்டுகளின் கூட்டங்கள் பாடும் தென்ன என்ற இசையாகிய தேன் பரவிய பெரும்பெற்ற புலியூரில் உள்ள திருவளர் திருச்சிற்றம்பலமாகும். அப்ப அந்த திருச்சிற்றம்பலத்தினுடைய பெருமையை சொல்லும் பொழுது இதெல்லாம் சொல்றாங்க.
இதுல வந்து நெய்தல் பற்றி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புன்னை மலர்கள், புன்னை மரம் அப்படிங்கிறது நெய்தல் நிலத்தில் இருக்கக்கூடிய மரம். அப்ப அந்த புன்னை மலர்கள் அப்படிங்கிறது அந்த புன்னை மரத்தில் இருந்து பூக்கக்கூடிய மலர்களை தான் நம்ம புன்னை மரங்கள் அப்படின்னு சொல்றோம். அதனால இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா நெய்தல். ஏன் அப்படின்னா நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியையும் நம்ம வந்து நெய்தல் அப்படின்னு சொல்றோம். அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் பற்றிய செய்திகள் போது இதுல வந்து புன்னை மலர்கள் அப்படின்னு வர்றதுனால இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா நெய்தல் நில பாடலாக நம்ம வந்து வகுத்து பார்க்கலாம். அடுத்த பாடல், இருந்திரை தரள பறவை சூலகளத்து எண்ணில் அம் கண்ணில் புன்மாக்கள் திருந்துயிர் பருவத்து அறிவுறு கருவூர் துறைவளர் தீந்தமிழ் மாலை பொருந்து அரும் கருணை பரமர் தம் கோயில் பொழில் அகங்குடைந்து வண்டுறங்க செருந்தி நின்று அரும்பும் பெரும்பற்ற புலியூர் திருவளர் திருச்சிற்றம்பலமே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது என்ன அப்படின்னா நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொல்றோம். இந்த பாடலை சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெரிய அலைகளால் மோதப்படும் முத்துக்களை உடைய கடல் சூழ்ந்த அகன்ற பூமியில் உள்ள எண்ணற்ற அழகிய கண்ணாகிய அறிவு இல்லாத இழிநிலையில் உள்ள மக்கள் திருந்துகின்ற உயிரின் பரிபாக நிலையில் ஞானம் பெறுவதற்கு ஏதுவான அந்த கருவூர் தேவருடைய புறப்பொருள் துறையாகிய கடவுள் வாழ்த்தாகிய இனிய அந்த தமிழ் மாலையை வந்து நம்மளுடைய உள்ளம் கொண்டு ஏற்றருளும் மேம்பட்ட அந்த கருணை உடைய சிவபெருமானுடைய கோயில் சோலைகளிலே மலர்களை குடைந்து வண்டுகள் உறங்கவும் செருந்தி நிலையாக அம்புகளை தோற்றுவிக்கின்ற பெரும்பற்ற புலியூர் என்ற தளத்தில் உள்ள திருவளர் திருச்சிற்றம்பலம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா அந்த கடல் அலைகள் வந்து மோதுகிறது. அப்ப கடல் அலைகள் மோதுது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நெய்தல் நில பகுதி தான் கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நெய்தல் திணையாக இந்த பாடலை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த பாடல், கலைகள் தம் பொருளும் அறிவுமாய் என்னை கற்பினிற் பெற்றெடுத்து எனக்கே முளைகள் தந்து அருளும் தாயினும் நல்ல முக்கனான் உறைவிடம் போலும் மலை குடைந்து அணைய நெடுநிலை மாட மருங்கெலாம் மறையவர் முறையோத்து அலைகடல் முழங்கும் அந்த நீர் கலந்தை அணித்திகள் ஆதித்தேச்சுரமே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது கலைகளை உடைய பொருள்களும் அக்கலைகளை வந்து இயல்பாகவே அறிந்த அறிவுமாய் கற்பு கடம் பூண்ட நெறியானே என்னை பெற்று எனக்கே முளைப்பால் தந்து உதவுகின்ற தாயை விட தயை உடையவனாகிய அந்த முக்கண்களை உடைய சிவபெருமான் உகந்தருளி இருக்கும் இடம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, மலைகளை குடைந்து அமைத்தார் போன்ற பல மாடிகளை உடைய மாட வீடுகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, வேதியர்கள் வந்து முறையாக ஓதும் வேதத்து ஒளி நீரை எதுக்கு ஓமையா சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கடல் ஒளி போல ஒலிக்குது. அதாவது மலைகளை வந்து குடைந்து அமைத்தார் போன்ற அந்த வீடுகள்லாம் இருக்கு. ஏன் அப்படின்னா வீடு புரிந்து நெய்தல் நிலம் அப்படின்னு சொல்லும்போது இதுல முக்கியமானது என்னன்னா கடல். கடல் அப்படின்னு சொல்றோம், கடலும் கடல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த வேதியர்கள் ஓதக்கூடிய அந்த வேதங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த கடல் அலை வந்து அப்ப ஆர்ப்பரித்து அப்படியே வரும் பொழுது ஒரு விதமான ஒரு ஓசை கேட்கும். அந்த ஓசை போன்ற கடல் அலையை போன்ற ஓசை உடையதாக அந்த வேதியர்கள் ஓதக்கூடிய அந்த வேதமானது கேட்கின்றது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அந்த கடல் ஒளி ஒலிக்கக்கூடிய அழகிய குளிர்ந்த நீர்வளமுடைய அந்த களத்தூரில் உள்ள அழகு விளங்கும் திருக்கோயிலாகிய ஆதித்தேச்சரமே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நெய்தல் நிலம் பற்றிய செய்திகளை கொடுத்திருக்காங்க. அடுத்த பாடல், அடுத்த பாடலும் நெய்தலுக்கு. என் செய்கோம் தோழி தோழி நீ துணையாய் இரவு போம் பகல் வருமாகில் அஞ்சலோ என்னான் ஆழியும் திரையும் அலமரும் ஆறு கண்டு அயர்வன் கிஞ்சுக மணிவாய் அறிவயர் தெருவில்
கெழுவு கம்பளை செய் கீழ் கோட்டூர் மஞ்சனி மணி அம்பலவ ஓ என்று மயங்குவன் மாலை அம்பொழுதே அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, தோழி நாம் யாது செய்வோம், உன்னையே துணையாக கொள்வதால் எனக்கு இரவு பொழுது அப்படிங்கிறது, உன்னை துணையாக கொள்வதால் இரவு பொழுது எனக்கு கழிந்து போகிறது. பகற்பொழுது வருமாயின் எம் பெருமான் பகல் பொழுது வரும் பொழுது என்னுடைய பெருமான் என்ன சொல்றாரு, அஞ்சாதே பயப்படாதே அப்படின்னு சொல்லி என்னுடைய பெருமான் சொல்றாரு. கடலும் அதன் அலைகளும் சுழலும் ஆற்றை கண்டு, அதாவது நான் என்ன பண்றேன், கடலும் அதன் அலைகளும் அப்படியே சுற்றி சுற்றி அடிக்குது. அதை பார்த்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா சோர்வு அடைகிறேன். முள்முருங்கை பூவினை போன்ற அழகிய சிவந்த வாயினை உடைய மகளிர் தெருவில் ஆரவாரம் செய்யக்கூடிய அந்த கீழ்கோட்டூரில் மேக மண்டலம் வரை உயர்ந்த மணி அம்பல பெருமானே என்று கூவி யான் மாலை பொழுது கண்டால் மயக்கம் கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோழிகிட்ட சொல்லக்கூடியதாக இந்த பாடல் இருக்கு. இதுல சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கடலும் கடல் அலைகளும் எப்படியெல்லாம் சுழலும் பொழுதெல்லாம் என்ன பண்றாளா, நான் சோர்வு அடைகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவு இறைவன் மேல் இருக்கக்கூடிய அந்த மயக்கத்தின் காரணமாக அவங்க சொல்லக்கூடிய செயல்பாடுகள்ல இந்த பாடலை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நெய்தல் நிலம் பற்றிய செய்தி அப்படிங்கிறது கடலும் கடல் சார்ந்த பகுதியை சொல்லியிருக்கனால இந்த பாடலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நெய்தல் திணை பாடலாக நாம் காணலாம். அடுத்த பாடல் நெய்தல் நில பாடல். இதுல புறவம் கோங்கம் குளிர் புன்னை கைதை குவிந்த கரைகள் மேல் திரை உலவும் தில்லை மல்கு சிற்றம் பலந்தன்னுள் வரைபோல் மலிந்த மணி மண்டபத்து மறையோர் மகிழ்ந்தேத்த அரவம் ஆட அனல் கையேந்தி அழகன் ஆடுமே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது என்ன அப்படின்னு சொன்னா, புறவம் கோங்கம் குளிர்ந்த புன்னை இதெல்லாம் என்னன்னா மரங்கள். புறவ மரம், கோங்க மரம், குளிர்ந்த புன்னை அப்படிங்கிற மரங்களும் தாழை புதர்களும் அந்த திரண்டுள்ள கடற்கரை பகுதிகளின் மேல் அலைகள் உலவக்கூடிய அந்த தில்லை நகரில் விளங்கக்கூடிய சிற்றம்பலமாகிய மலையை போன்ற நிறைந்த ரத்தினங்களால் அமைக்கப்பட்ட மண்டபத்தில் அந்தணர்கள் மகிழ்ந்து துதிக்கவும் பாம்புகள் ஆடவும் தீயை கையில் ஏந்திய அழகனாகிய கூத்தபிரான் திருக்கூத்து நிகழ்த்துகிறான். அப்ப கூத்தபிரான் திருக்கூத்து நிகழ்த்தும் பொழுது எப்படியெல்லாம் அந்த நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்களாம், அப்ப அந்த இடத்துல அந்த புன்னை மரங்களை பற்றி சொல்லும் பொழுது புன்னை மரம், அப்ப புன்னை மரம் அப்படிங்கிறது நெய்தல் நிலத்திற்கு உரிய மரத்தை தான் புன்னை மரம் அப்படின்னு சொல்றோம். அதே நேரத்துல அதையும் சொல்லிட்டு அதுக்கு மேல என்ன சொல்றாங்க, அந்த பகுதியே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா கடற்கரை பகுதி. தாழை புதரும் திரண்டுள்ள கடற்கரை பகுதிகளின் மேல் அலைகள் அடிச்சுட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பாடலை நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா நெய்தல் நில பாடலாக நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த 9ஆம் திருமுறையில் அகத்திணை பாகுபாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் போன்ற பாடல்கள் பற்றிய செய்திகள் எந்தெந்த பாடல்கள்ல பகுத்து ஆராய்ந்திருக்காங்கன்னு பார்த்தா, ஏன்னா பாலை அப்படிங்கும்போது பாலைக்கு தனியான ஒரு நிலம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லல. அதனால இதுவரை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் பாடல்கள் 9ஆம் திருமுறைகள்ல எந்தெந்த பாடல்களை இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது போல இன்னும் பார்த்தோம்னா இன்னும் பல செய்திகளை நம்ம இந்த 9ஆம் திருமுறையோடு பகுத்து பார்க்க வேண்டிய செய்திகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. அதை நம்ம அடுத்தடுத்த பொழிவுகள்ல நம்ம பார்க்கலாம். நான் உடைந்து போக 1000 காரணங்கள் உண்டு, ஆனால் நான் உயர்ந்து வர என் ஈசன் மட்டுமே என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.